ஹலோ எவ்ரி ஒன். இப்போ லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது, பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. சில பேர் வந்து காரில் நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கரெக்டு தான். அது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே மைனர் கிளிச்சஸ் தான். ஸோ மைனர் கிளிச்சஸ் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் நிறையா. ஸோ டாப் 5 இஷ்யூஸ் பற்றி பேசியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோஸில் வந்து நான் மஹிந்திரா 7XOவில் டாப் 5 பெஸ்ட்டு ஃபியூச்சர் என்னென்னட்டு சொல்லலான் இருக்கேன். ஸோ அதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆப்வியஸ்லி சஸ்பென்ஷன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்வான்ஸ் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, டாவின்சி டேம்பர். ஸோ இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஏன் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் 700ல் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில மைனர் இஷ்யூஸ் இருந்திருக்கு சஸ்பென்ஷனில். அதை ஃபுல்லாக ஆக்குப்பைடான வண்டி வந்து ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போது சில சவுண்டு அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்தனால ஸோ மஹேந்திரா என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி 7XOவில் வந்து அந்த டாவின்சி டேம்பர்ன்ற ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நீங்கள் வந்து ஒரு மோசமான ரோட்டில் ஓட்டுறதா இருக்கலாம், இல்லைனா வந்து பம்ப்ஸ். ஸோ நம்ம ரோட்டில் நல்லாவே இருக்கும் ரோடு, சில ரோட்டில் பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரோட்ஸில் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்பீடில் போனாலும் வந்து உங்களுக்கு கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் 7XOவில். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த வண்டியில் வந்து 3D சரவுண்ட் சிஸ்டம் சொல்லலாம். ஸோ சவுண்ட் சிஸ்டம் வந்து 7XOவில் வந்து டாப் 3 வேரியண்ட்டில் வந்து 16 ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் டாப் எல் வேரியண்ட்டில் மட்டும் டால்பி அட்மாஸ் வருது. அந்த டால்பி அட்மாஸை இந்த டி வேரியண்ட்டில் வரல. நார்மலாக நான் எப்பயுமே 3Dயில் தான் வச்சுருப்பேன். ரீசன் என்னென்னா, 3Dயில் இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, வண்டியில் மேலே அந்த சைடும் இந்த சைடும் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து 16 ஸ்பீக்கர்ஸு. அதில் இந்த மேலே 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து நல்லா வந்து சவுண்டை பூஸ்ட் பண்ணும். இந்த 3Dயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓட்டும் போது நீங்கள் அந்த 3Dயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சூப்பராகவே இருக்கும். ஸோ சவுண்ட் சிஸ்டம் வந்து நம்பர் 2 பெஸ்ட்டு ஃபீச்சர் ஆஃப் 7XOன்னு சொல்லுவாங்க. மற்ற காரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரைவ் மோடு வந்து ஈகோ, சிட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட்னு இருக்கும். ஈவன் கியாலையும் ஸ்போர்ட்ஸ் மோடு அப்படி தான் பார்த்தேன். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஜிப், ஜாப், ஜூம் இருக்குது. ஸோ அதுதான் ஜிப்பை வந்து நீங்கள் நார்மலாக நெக் டு நெக் டிராஃபிக் இருக்கும்போது ஓட்டினீங்கன்னா, இப்போ நார்மலாக நான் வந்து பை டிஃபால்ட்டாகவே ஜாப்பில் தான் இருக்கும். நீங்கள் இன்ஜின் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணாலும் ஜாப்பில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நெக் டு நெக் டிராஃபிக்கில் போகிறீங்க, இப்போது சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது, இப்போ பீக் டைம்லலாம் போகும்போது நான் ஜிப்பில் போட்டு விட்ருவோம். ஏன்னா நெக் டு நெக் டிராஃபிக்கில் போகும்போது எனக்கு வந்து மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிராஃபிக்கில் ஓடணும். ஸோ நான் ஜிப்பில் போட்டு விட்டுட்டோன்னா எனக்கு மைலேஜ் அந்த ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எனக்கு வந்து ஒரு 12க்கு மேலே தான் இருக்கும். 12, 13, 14 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதுவே நான் ஜாப்பில் வச்சு ஓட்டினோன்னா எனக்கு வந்து அந்த மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 சிட்டிக்குள்ளே ரொம்ப கம்மியாக வரும். அதுவும் டிராஃபிக்கில் ஓட்டும் போது 8, 9, 10 தான் வரும். ஸோ அந்த ஆவரேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் நெக் டு நெக்கில் டிராஃபிக்கில் ஓட்டும் போது ஜிப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாப் வந்து நீங்கள் நார்மலாக லைக் மிக்சட் கைண்ட் ஆஃப் நீங்கள் டிராஃபிக் அண்டு கொஞ்சம் மாட்ரேட்டான டிராஃபிக் இருக்கும்போது நீங்கள் ஜாப்பில் போட்டு யூஸ் பண்ணலாம். ஈவன் ஹைவேஸில் கூட நான் ஜாப்பில் தான் போட்டு ஓட்டியிருக்கேன். ஸோ எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஜாப்பில் இருந்தாலும் ஓவர்டேக் சூப்பராகும். ஆனால் நான் ஜூம் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரைவ் மோடில். ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஓட்டின காரில் நான் ஆட்டோமேட்டிக் தான் ஓட்டினேன். ஸோ இந்த கார் ஆட்டோமேட்டிக் நான் எடுத்து ஓட்டும் போது எனக்கு ஜூம் போட்டு ஓட்டும் போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவல், சான்ஸே இல்லை. ஸோ டுவர்ட்ஸ் வாகமன் போகும்போது ஒரு நேரோ ரோடு, ஓகேங்களா. ஸோ அந்த ரோட்டில் வந்து ஓவர்டேக் பண்ணுறது வந்து டக்குன்னு பண்ணிடணும், இல்லைன்னா வேறு வண்டி வந்துடணும் ஆப்போசிட்டில். ஸோ அந்த மாதிரி ரோட்ஸில் வந்து நான் ஜூம் போட்டு ஓட்டினேன். ஜூம் போட்டு ஓட்டும் போது அதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு ஜாப்பில் ஓட்டுறதோட ஜூமில் போட்டு நீங்கள் ஒரு ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சும்மா அப்படியே ஓவர்டேக் பண்ணுற ஸ்பீடு வந்து இன்னும் ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஒரு வண்டி ஓட்டி பார்க்கும்போது இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஜூமில் போட்டு இந்த மாதிரி நேரோ ரோட்ஸில் ஓட்டும் போது நீங்கள் ஜூமில் போட்டு ஓட்டி பாருங்கள், நீங்கள் பெஸ்ட்டான வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. ஃபோர்த்தாக நான் வந்து எது பெஸ்ட்டு ஃபீச்சர்னு சொல்லுவேன்னா, ஸோ இந்த வண்டியில் பேஸ் மாடல்லேருந்து டாப் அண்ட் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஸ்க்ரீன் தான் வருதுன்ட்டு வண்டியில், ட்ரிபிள் ஸ்க்ரீன். ஸோ இந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கே ஸ்டார்டிங் வந்து எதுக்குடா இந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் நான் யோசித்தேன். ஸோ ஒரு 2 ஸ்க்ரீன் இருந்தாலே போதுமே, டிரைவர் ஸ்க்ரீன் அண்ட் சென்டர் கன்சோல் இருந்தாலே போதும் அப்படி. தேர்டாக வந்து கோ பேசஞ்சருக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பை டிஃபால்ட்டாக கம்பெனிஸில் வர காரில் வந்து சென்டர் கன்சோலில் வந்து டிரைவிங் அப்போ நீங்கள் வீடியோஸ் பார்க்க முடியாது. ஸோ அதனால வந்து நீங்கள் கோ பேசஞ்சர்ஸ் உங்கள் கூட யாராவது வராங்கன்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் எலெக்ஷன் டைம் அப்போது அந்த காரை நான் வந்து ஏற்காடு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ
ஸோ அப்போ தான் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஸோ என்னோடய கோ பேசஞ்சர் சீட்டில் இருக்கவங்க வந்து அந்த வீடியோஸ் பார்த்துருந்தாங்க. ஸோ நீங்கள் லிசன் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக தெரியாது ஸோ டே டைமில். ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் அது விசிபிளாக இருக்கும், ஆனால் என்னோடய ஃபோக்கஸ் எப்பயுமே டிரைவிங்கில் தான் இருக்கும். ஸோ நான் வந்து வீடியோவே ஓடி இருந்தாலும் இல்லை ஐபிஎல் மேட்ச் ஓடட்டும் இல்லை நியூஸே ஓடினாலும் எப்பவுமே ஃபோக்கஸ் எல்லாமே டிரைவிங்கில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாரையுமே நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் ட்ரிபிள் ஸ்க்ரீன் உங்கள் கோ பேசஞ்சர் வந்து வீடியோவை எதோ பார்த்துருந்தாலும் நீங்கள் ஃபோக்கஸாக வந்து ட்ரைவ் பண்ணால் தான் நமக்கு எல்லாமே சேஃப்டி. ஸோ 5th பெஸ்ட் ஃபீச்சர்னு நான் சொல்ல வர்றது வந்து அடுத்தது ஏடாஸ் தான். ஸோ ஏடாஸ் வந்து இப்போ வர வண்டியில் எல்லா டாப் அண்ட் வண்டிலையும் வருது ஏடாஸு. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி எந்த வண்டியும் வந்து ஏடாஸ் வந்து நான் ரொம்ப அக்யூரேட்டாக ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் இந்த வண்டியில் நான் எப்பயுமே ஏடாஸ் நான் சிட்டியில் ஓட்டுறதா இருக்கட்டும், ஹைவேல ஓட்டுறதா இருக்கட்டும், எப்பயுமே வந்து ஏடாஸ் எனேபிளில் தான் வச்சுருப்பேன். நான் வந்து இந்த லேன் அசிஸ்ட் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஈவன் ஹைவேல போகும்போது அந்த லேன் அசிஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பேன். நான் இந்த லேன் அசிஸ்ட் வந்து நான் எப்பயுமே ஆஃபில் தான் வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் ஏடாஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா அதே மாதிரி இங்கே காட்டும் உங்களுக்கு. நான் ஏடாஸ் எப்பயுமே ஆன் பண்ணி தான் வச்சுருக்கனால ஸோ அது வந்து என்னென்னா ஸோ உங்களுக்கு வந்து சேஃப்டி ஃபீச்சர் இந்த கார் இந்த வேரியண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் ஏடாஸ் வேரியண்ட் எடுக்கிறதே வந்து உங்கள் சேஃப்டி ஃபீச்சர் தான் எடுக்கிறீங்க. ஸோ அதை ஆஃப் பண்ணி வச்சு ஓட்டுறதுல ஒரு யூஸும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் லெட் இட் பி சிட்டி ஆர் ஹைவே, நீங்கள் எப்பயுமே ஏடாஸை வந்து எமர்ஜென்சி பிரேக்கிங் ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்மளையும் மீறி நம்ம வந்து ஸ்கில் செட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். டிரைவிங் ஸ்கில் செட் ஓகே நான் சூப்பராக ஓட்டுவேன் அப்படி இருவிட்டிங்லாம் இருக்கும். ஆனால் நம்மளையும் மீறி குறுக்க யாராவது வந்தாலோ குறுக்க இந்த கௌசிக் வந்தா குறுக்க ஏதாவது ஒரு காரோ இல்லை சடன் பிரேக் யாராவது அடித்தாலோ ஏடாஸ் இருந்ததுன்னா டக்குன்னு உங்களுக்கு பிரேக் அப்ளை பண்ணி காரை ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ நானே அதை ஃபீல் பண்ணேன். நான் ஒரு பாண்டிச்சேரி போகும்போது சடனாக ஒரு கார் எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்த காரை டக்குன்னு ரைட் எடுத்து போனாங்க. அங்கே அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி பிரேக் அடிச்சு நின்றுது. நான் வந்து பிரேக் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஏடாஸ் வந்து பிரேக் அடித்து ஸ்டாப் பண்ணிடுச்சு வண்டி. ஏடாஸோடு நீங்கள் வாங்குறீங்கன்னா நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்கள் ஏடாஸ் எப்பயுமே எனேபிளில் வச்சு ஓட்டுங்க. ஸோ தட் நீங்களாக இருக்கட்டும், நீங்கள் தனியாக ட்ரைவ் பண்ணாலும் இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியோடு இருக்கட்டும், எப்பயுமே ஏடாஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லுவேன். நான் இந்த வண்டி வந்து ஃபஸ்ட்டு ஏன் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொன்னேன்னா டாப் 5 இஷ்யூஸு. ஏன்னா நான் கொஞ்சம் பயந்து தான் வாங்கினேன். சொல்லப்போனால் மஹிந்திரா வாங்கலாமா வேணாமான்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைலமில் இருந்தேன். நிறையா ரிசர்ச் பண்ணேன். அல்கசார் இருக்கட்டும், எல்லா காருமே இந்த செக்மெண்ட்டில் இருக்க எல்லா காருமே ஓட்டி பார்த்தேன். ஸோ எனக்கு டாட்டா சஃபாரி பார்க்கும்போது நல்லா இருந்தது, அது போகலாமான்னு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து நான் அட் த எண்டு வந்து நான் மஹிந்திரா 7X1 ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் என்னால் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடிஞ்ச பாயிண்ட்ஸ். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஓட்டின காரில் இருந்து நான் சில இஷ்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். மற்றபடி எனக்கு காரு வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை. நான் ப்ரீவியஸாக வீடியோஸில் போட்டது எல்லாமே வந்து மைனர் கிளிச்சஸ்ஸு. வேறு ஏதாவது ஒரு அப்சர்வ் பண்ணனா நான் அதை அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கூட கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே வந்து ரீச் ஆகும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் வீடியோஸில் வந்து நிறையா கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன், எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த வீடியோஸ்லேயும் உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் மூலயமா எங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது வீடியோஸ் எடுக்கணும், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனல். ஓகே, I'll see you on next video. Bye everyone.